அப்பொழுது தேவ ஆவியானவர் மூலமாக பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை பேதுருக்கு வெளிப்படுத்தினார். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவன் தருகிற வார்த்தைகளெல்லாம், எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகளெல்லாம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. நாங்கள் வாழ வேண்டுமென்றால் உம்முடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கும். எனவே நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் என்று சொல்லி ஒரு சின்ன கூட்டம், இந்த வெளிப்பாடு தான் அதை கேட்டு இயேசுவே ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். இது நீ மாம்சத்தில் சொல்லலை, என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தினதுனால நீ சொல்லுகிறாய் என்று சொல்கிறார் பார்க்கின்றோம். எனவே இங்கு மாத்திரமில்லை, எங்குமே ஆலயத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க வருகின்றோம், செய்தி கேட்க வருகின்றோம், அல்லது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வருகின்றோம், பொழுதுபோக்குவதற்காக வருகின்றோம். சில பேர் வராட்டினா என்ன நினைப்பாங்களோ என்று வருகின்றோம். எப்பொழுதுமே இந்த ஜெபிக்கிற இடத்துல பைபிள் ஸ்டடியில் தான் நம்ம கூட்டத்தை பார்க்கணுன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் கூட்டம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜெபிக்கிற இடத்துலையும் பைபிள் ஸ்டடி. ஏன்னா மற்றதெல்லாம் மற்ற நோக்கத்தோடு கூட வருகின்றோம். இங்கு நாம் பைபிள் ஸ்டடிக்கோ அல்லது ஜெபத்திற்கோ நாம் கூடுகின்ற பொழுது உண்மையிலே தேவன் மகிமை அடைகின்றார், நாம் வாழ்வு பெறுகின்றோம். அல்லேலூயா. எனவே இதற்காக சர்ச்சஸில் வந்துட்டு ஒரு பைபிள் ஸ்டடி என்று வைக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம், நாம் அதிகமாக தனிப்பட்ட முறையில் நம்ம அதிகமாக பைபிளை வாசிக்கிறதே இல்லை, அப்புறம் தியானிக்கிறது. வாசித்தா தானே தியானிக்கிறது. அப்படி ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவதற்காகத்தான் சபையில் பைபிள் ஸ்டடி என்று வைக்கப்படுகின்றது. எனவே இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். யாரிடத்தில் போவோம்? இந்த உலகத்தில் இன்றைக்கி இந்த மாலை வேளை எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஜீவன் தருகிறதான, வாழ்வுக்கு தருகிறதான, வாழ்வு தருகிறதான வார்த்தை தேடி வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே வாழ்வு பெறுவீர்கள், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதோடு கூட இந்த பைபிள் ஸ்டடியை தொடங்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மலைகள் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றது. சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கின்ற பொழுது அவர் மலைகளை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமத்திலே தொடங்குகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மீண்டும் 2ஆம் வருகைக்கு வருகின்ற பொழுது ஒரு மலையில் தான் நிற்கப் போகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஏறக்குறைய உலகத்தில் 1,87,49,000 மலைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய நாட்டிலே நம்ம பெருமை பாராட்டுறது என்னது? இமயமலை என்று சொல்லி நாம் பெருமை அடைகின்றோம். அதே போல் இஸ்ராயேல் ஜனங்களுக்கும் மலைகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மலைகளுக்கும் அவர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு, நல்ல உணர்வு நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். பைபிளை பார்த்தாலும் அநேக மலைகளை குறித்து வேதம் குறிப்பிடுகிறது. அதில் எது முதல் மலையாக வருகிறது? நோவா ஆராரத்து மலை தான் முதல் மலையாக பார்க்கின்றோம். சீனாய் மலை நமக்கு தெரியும். சீனாய் மலை அங்கு தான் ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்த இடம். ஒலிவ மலை அவர் வழக்கத்தின்படியே ஜெபிக்க செல்கிறதான ஒலிவ மலை. அதே போல் அவர் கடைசி நேரத்தை செலவழித்ததான மலையும் ஒலிவ மலை என்று நாம் பார்க்கின்றோம். உபாகத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். உபாகமும் 32:49. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. இன்றைக்கி பாப்பா வரல.
என்ன சொல்கிறாரு? நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள அபாரீம் என்கிற மலை. ஸோ அந்த மலையில் தான் என்ன பண்ணப்பட போகிறா? தேவன் கொடுக்க போகிறதான கானான் தேசத்தை காணுகிற இடமாக கர்த்தர் அந்த மலையில் அவனுக்கு காண்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 22:2, எங்கே? அப்போ பலி கொடுக்குற இடமும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை பார்க்கிற இடமும் மலையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தபோர் மலை நமக்கு தெரியும், அங்கே தான் மறுரூபமாக்கப்பட்டாங்க. கர்மேல் மலை தெரியும். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் முதற் காரியங்களே மலை பிரசங்கம்தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். இன்றைக்கி வர உலகத்தில் எல்லாரும் சொல்லுகிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய அநேக சத்தியங்களை ஆண்டவர் சர்மன் ஆன் மவுண்டைன்ஸ் மலை பிரசங்கம் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. எனவே மலைகள் என்பது இஸ்ராயலுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற இடமாக இருந்தது. மலையிலே மறுரூபமாக்கப்படுகிற இடமாக இருக்கிறது. மலைகள் பரிசுத்த பூமியாக இருக்கின்றது. சங்கீதம் 48:1 சங்கீதம் 48:1 ஹல்லேலூயா. ஸோ அவர் பர்வதத்தில் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். இன்னும் ஆலயம் கடைசி நாட்களிலே எங்கு உயர்த்தப்படும் என்பதை 2:2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய எங்கே? ஆமாம், கடைசியாக வாசிப்போம் 15-17 யாத்திராகமம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலே அவர்களை நாட்டுவீர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். எனவே பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது மலை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த நாளிலும் அநேக மலைகள் இருந்தாலும் நாம் ஹெப்ரோன் மலையை குறித்து அநேக காரியங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைய நாளில் நாம் பார்த்து அறிந்து கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 23:2 கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் மலையிலே, அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, கிரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள் என்று பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி இந்த ஹெப்ரோன் என்கிறதான மலையை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். ஹெப்ரோன் என்று சொல்லுகின்ற பொழுதே எல்லாவற்றுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. தேர்ஸ் எ மீனிங் இன் இட் என்பது நமக்கு தெரியும். ஹெப்ரோன் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்.
ஹெப்ரோன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப். ஹெப்ரோன் என்று சொன்னால் அலையன்ஸ். ஹெப்ரோன் என்று சொன்னால் கம்யூனிட்டி. எழுதுகிறவங்க இதை எழுதிக்கிங்க. ஹெப்ரோன் ஏன் இன்றைக்கி இதை நான் குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், த சர்ச் இஸ் ஏ ஹெப்ரோன். இட் இஸ் ஏ கம்யூனிட்டி. இட் இஸ் அன் அலையன்ஸ். இட் இஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப். இட் இஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப் as well as a fellowship. அன்று எபிரோன் மலை, இன்று எது எபிரோன் மலை என்று சொன்னால் சபைதான். இட்ஸ் a place of Hebron. It is a mountain of Hebron. இங்கு தான் தேவனோடு கூட தேவ மக்களோடு கூட ஐக்கியப்படுகிற இடம், ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்கிற இடம், உறவு வைத்துக் கொள்கிற இடம், கம்யூனிட்டியாக ஒன்று சேருகிற இடம் ஹெப்ரோன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹெப்ரோன் மீன்ஸ் டு ஜாயின் அண்ட் டு பில்ட், பைண்ட். ஹெப்ரோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? டு ஜாயின், இணைக்கிற ஒரு இடம், கட்டப்படுகிற ஒரு இடம். வேதத்தில் எதையுமே காரணம் இல்லாமல் எதையும் செய்கிறவர் அல்ல ஆண்டவர். எனவே இந்த நாளிலே நம்மை அழைத்து வந்தது எதற்காக என்று சொன்னால், ஹெப்ரோனை குறித்ததான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஹெப்ரோன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மனத்தின் அடையாளம், ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது. இன் அதர் வேர்ட், சபை என்பது ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது, ஒரு மனதின் அடையாளமாக இருக்கின்றது. சபை என்பது ஐக்கியப்படுகிறதாக, தேவனோடு கூட ஐக்கியம் வைக்கிற இடமாகவும், தேவ மக்களோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தனித்தனியாக இருக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். தட் இஸ் த பர்பஸ். அப்படியே விட்டுருக்கலாமே. ஏன் சபையில் சேர்க்கிறார்? ஏன்னா சபைக்காகத்தான் தன் ஜீவனையை கொடுத்தார். தன் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதான சபை என்று வேதம் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, சபை என்பது மணவாளனாகிய கிறிஸ்துடைய மணவாட்டி தான் சபை. எப்படிப்பட்டதான ஒரு அந்தஸ்தில், எப்படிப்பட்டதான மேன்மையில் சபையை வைத்திருக்கிறார் என்பதை சபையார் தியானிப்போம் என்று சொன்னால், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஸ்லாக்கியத்தை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்போம். சபையை நாம் சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு காரியமாக நாம் நினைக்கிறபடினாலே தான். ஆண்டவர் வேறு எங்கும் சொல்லவில்லை, ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன். He is the owner of the church, he is the builder of the church, it is his purpose. Church is his purpose. Church is not an entertained place. சர்ச் என்றது நம்ம விரும்பினா வர்றது, விரும்பாட்டினா வராமல் இருக்கிறது இல்லை. அதை நாம் அனுபவிக்கின்ற பொழுதுதான் கர்த்தரோடு கூட உறவாட வேண்டும், கர்த்தருடைய ஜனங்களோடு கூட உறவாட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நியமித்த காரியங்களில் ஒன்று தான், மிக பிரதான காரியம் ஒன்று தான் ஹெப்ரோன். தட் இஸ் த ஃபெலோஷிப் பிளேஸ். இட் இஸ் அ கம்யூனிட்டி, கம்யூனியன் வித் காட் அண்ட் கம்யூனியன் வித் காட்ஸ் பீப்புள். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சபை கூடி வருதில் நம்ம பெருசாக நினைக்காத காரணம், நம்மளை அதை குறித்து பெருசாக நினைக்க வைக்க மாட்டான் பிசாஸ். யோசுவாவின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், புக் ஆஃப் ஜோஷுவா 14:14, Hebron has belonged to Caleb because he followed the Lord, the God of Israel, wholeheartedly. Caleb followed God of Israel completely. Caleb followed the God of Israel faithfully. He remained loyal to the Lord. எனவே
அவனுக்குத்தான் because he trusted and obeyed God, more and more அவன் உத்தமமாய் விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு கூட தேவனுக்கு முன்பாக முதல்ல எப்படி நடந்தானோ அதை தன்னுடைய 80 வயதுக்கு பிற்பாடும் அப்படியே நடந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் ஆர்வத்தோடு கூட ஓட்டத்தை தொடங்குகிறோம், விசுவாச ஓட்டத்தை தொடங்குகின்றோம். கர்த்தருக்காக தன்னுடைய கழுத்தை கூட கொடுக்க திரவம் பண்ணி ஓடினவர்கள் தொடங்கியவர்கள் உண்டு. கழுத்தை காட்டுகிறேன், ஜீவனை கொடுக்கிறேன் என்றவர்களாம் இந்த நாளில் காணாமல் போனது காரணம் இந்த உணர்வு நம்மை விட்டு அகன்று போகிறதுனால தான். ஆனால் காலேப் எப்போ தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனுடைய காரியத்தை பார்த்து வரும்படியாக மோசேயினால் அழைக்கப்பட்ட பொழுது போய் பார்த்துட்டு எப்படி வந்தானோ அதே ஆண்டவரை கடைசி வர விசுவாசத்தோடு உத்தமனாக கீழ்ப்படுதலோடு கூட நடந்ததுனால தான் அவன் யோசுவாட்ட கேட்குறான், எனக்கு எப்ரோனை கொடுங்க. அல்லேலூயா. ஸோ ஆண்டவரும் அதை அவனுக்கு கொடுக்க முடியாது யோசுவாவிடத்தில் உத்தரவு கொடுத்தான். காரணம், சின்சியர்லி லாயலி ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்பி அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினாலே அவன் கேட்டது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். நமக்கு தெரியும் 12 பேரை மோசே அனுப்புகிறாரு. மெஜாரிட்டி பீப்புள் எப்பயுமே நெகட்டிவை தான் பார்க்கும், ரொம்ப கொஞ்சம் பேர் தான், மைனாரிட்டி தான் எதை பார்க்கும், எதுக்கு அனுப்புனாங்களோ அதை பார்க்கும். என்ன சொல்லி அனுப்புகிறாரு மோசே? எதுக்காக அனுப்புகிறாரு? அந்த தேசத்தை பார்த்து வரும்படியாக. தேவன் என்ன சொன்னார்? அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? தேசத்தை கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு என்ன செஞ்சாங்க? அதனுடைய ஆசீர்வாதங்களை அள்ளிட்டு வந்தாங்க. எதை அள்ளிட்டு வந்தாங்க? போய் என்ன 12 பேர் என்ன செய்ய சொன்னாங்க? பார்த்துட்டு வர சொன்னாங்க. இவங்க பார்த்துட்டு வந்தது மாத்திரமல்ல, அள்ளிட்டு வந்தாங்க. என்னது? ஒவ்வொரு கொலையும், திராட்சை கொலையை ஒருத்தரில் 2 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு பெரிய பெரிய இது. அப்போ கண்ணெதிர ஆசீர்வாதங்களை பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, எல்லாமே பெருசாக இருக்குது, ஆசீர்வாதங்கள்லாம் பெருசாக இருக்குது. அப்போ அதுக்கு ஒருபாடு அங்கே இருக்க மக்களும் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னாங்க? பெரிய ஆள்கள். அவங்களையும் தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவங்களையும் தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எல்லாம் பெருசாக இருக்குது, பெருசாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு. அப்போ அந்த மனிதர்கள் அவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் அந்த மனிதர்கள் முன்னிலையிலே அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் அறுத்து கொண்டு வர முடியும் என்று சொன்னால் ஏன் அவர்கள் அழிக்க முடியாது? எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காத கண்கள் இன்றைக்கி நமக்கு இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் துக்கம், எல்லாவற்றிலும் துக்கம். பார்த்தாவே தெரியுது. ஆண்டவருடைய பிள்ளைகன்றதுக்கு சொல்லிக்கிறது மாதிரியே நம்ம முகத்தை. அப்போ ஒருத்தன் மாத்திரம்தான் என்ன பண்ணுறான்? 7வது வசனத்தில் 6லேருந்தே வாசிப்போம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் வாசிங்க. யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நீங்கள் போய் பார்த்து சொன்னீங்க, பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த தேசம் இதை உணர முடியல. என்னென்னா, இதை உணராத ஜனங்கள் இப்படியா இருக்காங்களே அப்படின்றதுனால தான் அந்த 2 பேரும் சட்டையை கிழிச்சிக்கிறாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் நம்மளை கிளின்னு கிழிக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த சத்தியத்தை அறியாததுனால தான் நாங்கள் கிழிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, கொடுப்பார். அது எப்படி இருந்தாலும் சரி, அது எனக்கு தான்.
ஆமாம், நீயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. கொடுக்குறேன்னா கொடுப்பார். சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நாம் அறியாதனால, இஃப் காட் ப்ராமிஸ்ட் ஒன் திங், நான் மீண்டும் சொல்கிறேன், நீ நினைக்கிறதை அல்ல, கடவுள் உனக்கு வாக்குத்தத்தத்தை இதை கொடுப்பேன் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக அது என் வாழ்க்கையில் உலகமே வந்து தடுத்தாலும் அதை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனால் தாங்க முடியல, கிழிச்சுக்கிறான். என்ற ஆண்டவருடைய வல்லமையை சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்களே. நம்ம எப்படி வந்திருக்கிறோம், எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், எப்படிலாம் அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வருவது இதை கொடுப்பதற்காகத்தானே அவ்வளவு பிரச்சனையும் தாண்டி கர்த்தர் வர வைத்தார். ஹலோ, ஆர் யூ வித் மீ தம்பி? ஆர் யூ வித் மீ? உனக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தை, ஆசீர்வாதமான ஒரு இடத்தை, பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு இடத்தை கொடுப்பதற்காகத்தான், தான் வாக்களித்தபடியே தான் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்றும் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்க வல்லவர் என்பதை காட்டும்படியாகவும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ தயவு செய்து ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் நம்புங்க. அப்போ கேலப் அதை உத்தமமாக பின்பற்றினான். அதான் சொல்கிறான், நாங்கள் சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஆமென். அதில் ஒரு சந்தேகமே வேணாம். கடவுள் கொடுக்குறேன் என்று சொன்னது எப்பயுமே த பெஸ்ட்டாக தான் இருக்குமே ஒழிய ஒஸ்ட்டாக இருக்கவே இருக்காது. அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. கடவுள் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா, நீ நினச்சி பார்க்க முடியாத மேன்மையான ஒரு இடத்த தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அதனால் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, விரோதமாக பேசாத, விரோதமாக நினைக்காத. நம்பர் 1, கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுப்பார். அவருக்கு விரோதமாக பேசாத, அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக பேசாத. அடுத்து, பயப்படாத. என்னது? கொடுப்பேன்னு சொல்லிட்டார்ல, கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நான் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் ப்ரோ வி ஆர் மர்மரிங், முறுமுறுக்கிறோம், கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி வெவ்வேறு விதமாக நாம் யோசிக்கின்றோம், ஓடுகின்றோம், பயப்படுகிறோம். கைவிட்டு போச்சுன்னா உடனே என்னாச்சு? இப்படி சொல்லிட்டா கல்லை விட்டு எறியத்தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷத்தை பார்த்திங்கன்னா அவனுக்கு விரோதமாக இப்போ கூட மனசில் என்னை கல்லை விட்டு எறிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை, இது சத்தியம், இதுதான் சத்தியம். அதனால தான் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால தான், அவன் வார்த்தையை நம்பினபடினால தான், தான் நம்பின அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுத்தது நிமித்தமாகத்தான் கர்த்தர் அவன் விரும்பியபடியே அவன் கேட்டவற்றை, தேசத்தை அவனுக்கு கொடுத்ததை போல இந்த நாளில் உனக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரை நம்பு, பயப்படாது. ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் கடைசி வரை நம்மோடு கூட இருக்க வேண்டும். we should be loyal. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறது மாத்திரமல்ல, அத்திமரம் துளிர் விடுகிற போது இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அது துளிர் விடாமல் இருக்கிறது பார்த்தியா, அப்போ நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், நமக்கு நம்மளையும் தெரியலை, நம்ம ஆண்டவரையும் தெரியலை. அதான் பிரச்சனை. பக்கத்தில் பார்த்தா உனக்கு ஒன்றையும் தெரியல, நல்ல வேலைக்கு எழுப்பி விட்டீங்க. ஒன்றையும் தெரியல,
உன் ஆண்டவரையும் தெரியல. தட்ஸ் அ ப்ராப்ளம். நீ கீழே இறங்குறது மாதிரிலாம் சத்ரு பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது, அப்படி கீழே தாழ்ந்து போகிறது மாதிரி நினைக்கும் பொழுதெல்லாம் நீ உங்கள் மனதில் நல்லா நினைவூட்டி கொள்ள வேண்டிய காரியம், என்னை கீழாக்க அல்ல, என்னை மேலாக்கத்தான் கர்த்தர் அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏன் நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறோம்? நம்மளே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதில்லை. இன்றைக்கும் நம்ம என்ன வச்சுக்கோ, நான் நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு ஒன்றும் இல்லை தான், உண்மை தான், எனக்கு ஒன்றும் இல்லை தான். ஆனால் எல்லாம் உடையவர் என் தகப்பனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என் தகப்பனாக இருக்கின்றார். யார் என்னை மறந்தாலும் என்னை மறக்க மாட்டேன்ற வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்னை மறக்காமல், என்னை கைவிடாமல், என்னை காக்கிறவராக, என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து காலேபை போல உத்தம மனசா விசுவாசம் உள்ளவனாக, மற்றவங்களாம் சூழ்நிலைகளை பார்த்தாங்க. இதில் விசித்திரமான சூழ்நிலை தான். அவங்க விளைச்சலை எடுத்துகிட்டு வந்தாங்க, அதைத்தான் பார்க்கணும் அவங்க கண்க. ஆனால் விளைச்சலை பார்க்காதபடி விபரீதமாக எதெல்லாம் பார்க்க வேணாமோ அதெல்லாம் பார்க்க வச்சான். இதுதான் பிசாசுடைய காரியம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காதபடி, தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை, வாக்குறுதிகளை பார்க்காதபடி நம்மளை எங்கே தான் பார்க்கவோம்ப்பா? நெடிய மனிதர்களாக இருக்கிறார்கள், கொடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஏனோக்கின் புத்திரர்கள் நம்மளை காட்டில் எப்படியோ பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி அவ்வளோ பெரிய திராட்சை கொலையை அவனால் வெட்டிட்டு கொண்டு வர முடியுதோ, அதே போல் எவ்வளவு கொடிய நெடிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் அழிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார், கொடுப்பார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சிம்பிள். அவர் சொல்லிட்டார்ல, கவலையே பட வேண்டாம். போட்டு அலட்டிக்காதீங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம், எல்லா தாய்மாரும் தகப்பன்மாரும் சொல்லுங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம், அதை நம்பு.